இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ஸ்ட்ராங் டிகிரி காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ட்ரெடிஷ்னல் காஃபி ஃபில்டர் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் ஃபுல்லாக காஃபி பவுடரை இதில் நான் சேர்க்குறேன். காஃபி பவுடர் எடுத்துக்கிறது உங்களோட சாய்ஸ் தான். நான் சிக்கரி அதிகமாக இருக்க காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம் திக்னஸ்க்காக. 60-40 ரேஷியோவில் இருக்கா மாதிரி. அதுக்கப்புறம் கொதிக்க வச்ச தண்ணியை நான் இன்றைக்கி 150 ml அந்த பவுடர் மேலே சேர்க்குறேன். ஸ்லோவாக பவுடர் மேலே சேர்த்துட்டே வாங்க. நீங்கள் ப்ரெஸ் இருந்ததுன்னா முதல்ல பவுடர் போட்ட உடனேயே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை கொட்டலாம். நான் இப்போ தண்ணி அதில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மூடியால் ஒரு வாட்டி தட்டுறேன். அப்போ தான் அதில் ஏர் லாக் ஆயிருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆகும். பாலை நல்லா பொங்க காய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரீஹீட் பண்ணுற பாலாக இருந்தாலும் ஒரு வாட்டி பொங்க விட்டு அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ எப்படி காஃபி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் காஃபி போட போகிறேன். அந்த 2 டம்ளர்லேயும் ஃபஸ்ட்டு நான் சர்க்கரையை தான் ஆட் பண்ணுறேன். 150 ml காஃபிக்கு நான் 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அந்த 1 ஸ்பூன் சர்க்கரையை 2 இதுலேயும் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 டம்ளருக்கும் குறைவாக திக் டிகாக்ஷனை நான் ஆட் பண்ணுறேன். அந்த டிகாக்ஷன் மேலேயே நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை மெதுவாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த பால் அதில் சேரும் போதே அந்த சர்க்கரை அதில் கரையிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதுலேயும் பால் ஆட் பண்ணிட்டேன். 2 டம்ளர்லேயும் டிகாக்ஷனுக்கு மேலே பால் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா ஆற்றும் போது அந்த நுரை வர்றதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் 150 mlன்னு சொன்னேன். 3/4 டம்ளர் நீங்கள் கொட்டினீங்கன்னா போதும் 200 ml டம்ளரில். அதுக்கப்புறம் அகலமான ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கொட்டி வச்சுருக்க அந்த காஃபியை வேகமாக ஆற்றுங்க. அப்போ தான் அந்த நுரை அந்த காஃபி மேலே நிற்கும். அந்த ஃப்ராத் இருந்ததுனா தான் அதோட அரோமா டேஸ்ட்டு அந்த காஃபியோட டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும்.